காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அத்தா வீடு இவ்வளவு பெருசா கட்டிட்டீங்க. வாஸ்து பண்ற அன்னைக்கு வந்தது. அப்போ கூட இவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கவே இல்ல அத்தா. மது, உனக்கு பிடிச்சிருக்கா? அத்தா நல்லா இருக்கு. ஆனா வீடு ரொம்ப பெருசா இருக்கே. அப்புறமும் பாருங்களேன், சுத்தி முத்தி எந்த வீடுமே இன்னும் கட்டல. சீக்கிரமே கட்டிடுவாங்கன்னு ப்ரமோட்டர் சொன்னாரு. அத்தா இதையே தான் நான் மனப்பாக்க வரும்போதும் சொன்னீங்க. ஆனா நீங்க கட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆக போகுதுல, இன்னமும் யாருமே கட்டாம இருக்காங்க. கட்டிடுவாங்க பாரு, ரோடெல்லாம் போட்டுட்டாங்க. அத்தா ரோடு போட்டாலும் அக்கம் பக்கத்துல வீடு இருந்தா தானே சரியா வரும். வந்துரும். நீங்க ரொம்ப ஏமாளியா இருக்கீங்க அத்தா. அதனாலதான் உங்களை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, மனம் வாங்கும்போது அந்த ப்ரமோட்டர் என்ன சொன்னாரு, இன்னும் ஒரு வருஷத்துல இந்த ஏரியாவே ரொம்ப டெவலப் ஆயிரும்னு சொன்னாரு. ஆனா பாருங்க, உங்களை தவிர யாருமே கட்டல. மெயின் ரோட்டுக்கும் இங்கேயும் எவ்வளவு தூரம் இருக்கு? கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்கு. அதான் 2 பேர்கிட்டயுமே வண்டி இருக்குல்ல மது, சல்லுன்னு வண்டியில போயிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வரப்போறோம். அதுக்குள்ள வீடு வந்துரும். வரலைனாலுமே நம்ம 2 பேரும் ஆபீஸ் போயிருவோம். பொழுதுக்கும் சாயங்காலம் மட்டும்தான் இங்க வரப்போறோம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வீட்டுல இருப்போம். அதுவும் எங்கேயாவது வெளியே போனா கூட கேட்கறதுக்கு இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனாலும் இவ்வளவு பெரிய வீடுனா மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம்ல தான். உனக்காக தானே. எனக்காகன்னு சொல்லாதீங்க, எங்க அம்மாக்காகன்னு சொல்லுங்க. உங்க அம்மாக்காகனாலும் வந்து இங்க வாழ போறது நீ தானே. இல்ல, எனக்குன்னா ஊருக்குள்ள சின்னதா ஒரு வீடு வாடகைக்கு பாத்திருந்தா கூட போதும். அம்மாவுக்காக தான் நீங்க இப்படி கட்டி இருக்கீங்க. பாருங்க, தனியா ஒத்த வீடு, பயமா இருக்கு. இல்ல, நமக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கட்டி இருக்காங்க. நம்ம கட்டி இருக்கிறது 2வது. அப்படியா? அவங்க அப்ப கூடி வந்துட்டாங்களா? இல்ல, கட்டி வாடகைக்கு விட போறதா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த ஏரியாவை பார்த்தாலே பயமா இருக்கு. சுத்தி முத்தி பாருங்களேன், ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அங்க பாரு, கண்ணு கெட்டின தூரத்திலேயே ரோடு தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் கூட வரப்போகுது. இன்னும் ஒரு மளிகை கடை வேற வரப்போகுதுன்னு அந்த டீ கடை அண்ணாச்சி சொன்னாரு. அதுவும் இல்லாம ஒரு சூப்பர் மார்க்கெட் வேற வரப்போகுதாம். இது கண்ணு கெட்டின தூரமா? அது ஒரு 4 கிலோமீட்டராவது இருக்கும் அத்தா. வண்டியில போய் பாரு, 2 நிமிஷம் தான். இருந்தாலும் நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாதத்தா. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக இப்படியா? சரி விடு, எல்லாம் உனக்காக தான். சரி போலாமா, வா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருட்டிரும். ஆமா வாங்க. ஆனா வேலை நடக்குது. அது சூப்பர்வைசர் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. நம்ம போலாம், வா. சரி போகலாம். எவ்வளவு அழகா இருக்கு. என்னதுங்க? கோலத்தை சொன்னேன். என்ன ஒரு கலரு. ஏங்க என்னங்க? கோலத்தை சொன்னேன். எவ்வளவு கலர்ஃபுல்லா போடுறீங்க. நல்லா காலங்காத்தாலே நல்லா பளிச்சுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா அந்த ஒயிட் கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் கலர் காம்பினேஷன் அடி தூள். ஏங்க என்னங்க? ஏங்க அந்த பக்கம் போங்கங்க. எங்க அழகு ரசிக்க கூடாதாங்க? கோலத்தோட அழகுங்க நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தானே வாசல்ல போடுறீங்க, இல்லாட்டி வீட்டுக்குள்ள போடுவீங்க. கோலத்தையா சொன்னீங்க? ஆமா, பாருங்க, ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கே. ஆமா ஏங்க, இதுல பச்சை கலரும் இருக்கு, சிந்தாமணி கலரும் இருக்கு. இருக்கலாம், இருந்தாலும் அந்த 2 கலர் தான் பளிச்சுன்னு இருக்கு. ஏங்க என்னங்க? பேசாம இருங்க. என்னடா கொடுமை இது. இந்த சுதந்திர திருநாட்டுல பேசுறதுக்கு உரிமை இல்லையா ஒரு மனுஷனுக்கு? அப்படித்தான் அந்த பக்கம் இந்த பக்கம். எங்க நான் சொல்ற மாதிரி போடுங்க, கோலம் அழகா வரும். போட்டு முடிச்சிட்டேன். அப்ப எந்திரிச்சு போங்க. எதுக்கு உட்காந்து போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏங்க எதுக்குங்க நான் கோலம் போடுற இடத்துல வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க காலங்கத்தால? ஏங்க எதுக்குங்க சிரிக்கிறீங்க? என்னங்கடா இது, இந்த சுதந்திர நாட்டுல ஒரு மனுஷனுக்கு சிரிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னங்கடா இது, இந்த சுதந்திர நாட்டுல ஒரு மனுஷனுக்கு தான் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு உரிமை இல்லையா?
வாரேன் வாங்க. டேய் டேய் புடுறா புடுறா. ஓடிட்டேன். என்னடா நடக்குதுங்க? இந்த என் பொண்டாட்டி நடந்துகிட்டு இருக்காங்க, இப்ப நீ நடந்து வந்த. வாங்க மைனி. வந்துட்டேன். ஏண்டா பொம்பளை பிள்ளைங்க கோலம் போடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப காலங்காத்தால உனக்கு இங்க என்ன வேலை? 7 மணிக்கு குறைஞ்சு எந்திக்க மாட்டியே, இன்னைக்கு என்ன? பால் வாங்க வந்தேன். ஏன் உங்க வீட்டுக்கு பால்காரர் வரலையா? வந்தாரு, அவர்கிட்ட பால் வெள்ளையா இருக்கு, அதான் இங்கே வந்து வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். கொழுப்பு பத்தியா? மைனி இன்னைக்கு இந்த தெருவுல ஊத்துற பால்காரரும் வெள்ளையா தான் பால் ஊத்துனாரு. ஆஹா, ஆமா வாங்கி வச்சிருக்கேன், கொண்டு போறீங்களா? கழுத இந்த தெருவுலையும் பால் வெள்ளையாத்தான் இருக்குன்னு அப்புறம் எதுக்கு? நான் எங்க தெருவுலயே வாங்கிக்கிறேன். சரி, உள்ள வாங்க மைனி. வாரேன் வாரேன், நீ உள்ள போ. ம். அங்க என்னத்தா பாக்குற? போ உள்ள. டேய் தம்பி, என்னடா? என்னக்கா? இல்லடா, என்ன? என்ன? அது இல்லடா, அது என்னடா? என்னக்கா? இல்லடா, அது வந்து என்னடா? ஏய் என்ன? இல்லடா, அது வந்து எப்படி கேட்குறது? நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா? அதானே, இது கேட்கறதுக்கு தானே விடிஞ்சு விடியாம ஓடி வந்திருக்க. நான் நல்லா தூங்கணும் இல்லையோ, நீ தூங்கி இருக்க மாட்டேன் என்ன? போ, பல்ல பல்ல காட்டிக்கிட்டே திரி, வேற பொழப்பு கிடையாது உனக்கு. அடே சொல்லிட்டு போடா. போ போ, போய் புள்ள குட்டிய படிக்க வைக்கிற வழியை பாரு. அடே அடே, பையன் உள்ளகிட்ட தொங்க வேண்டியதா இருக்கு. ஆமா இல்லைன்னு சொல்லி தொலைஞ்சாத்தே என்ன? சரி, அவனுக்கும் வெக்கம் கூச்சம் எல்லாம் இருக்கும்ல நம்மள மாதிரியா? சரி உள்ள போவோம், டீயை கீயை போட்டு வச்சிருந்தான்னா குடிச்சிட்டு போவோம். மலரு, நேத்து முழுக்க உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல, ரிங்கு போய்கிட்டே இருந்தது, அட்டன் பண்ணவே இல்ல. அக்கா நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன், அவர் வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. அது அண்ணன் வாங்கி கொடுத்த போன் தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தேன், அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். மலரு அப்படியால சொல்லவே இல்ல. மலரு, உனக்கு நேத்து கல்யாண நாள் தெரியுமா? தெரியும் அக்கா, உனக்கும் கல்யாண நாள் தானே நேத்து. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ்ல, சேம் டு யூ. தேங்க்யூ. அம்மா என்ன இவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிச்சிட்ட? மலரு, இப்ப எல்லாம் நான் வேமா எந்திரிச்சிடறேன் தெரியுமா? அப்படியாக்கா, வெரி குட்கா. ஆமா, காலையில எந்திரிச்சு வெற்றிக்கு நான் தான் டீ போட்டு கொடுக்குறேன், அப்புறம் சின்ன சின்னதா சமையல்லாம் பண்றேன். ஐ சூப்பர்க்கா. ஆமா, அதுக்கப்புறம் வெற்றி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறதுனே தெரியல, பொழுதே போக மாட்டேங்குது. பொழுது போக மாட்டேங்குதுன்னா நல்லா படுத்து தூங்கு, வேற என்ன செய்ய தெரியும் உனக்கு? ஏன்ல? இல்ல நீ உருப்படியா வேற என்னத்த பண்ணிடுவேன்னு கேக்குறேன். ஒரு டெய்லரிங் கிளாஸ் போக சொன்னா போக மாட்டேன், தையல் மிஷினுக்கு காலி எட்டலாம்ப. சரி குக்கிங் கிளாஸ் ஏதாவது போறியான்னு கேட்டா அதுக்கும் மாட்டேன்ப. கிராஃப்ட் கிளாஸ் ஏதாவது போறியான்னா அதுக்கும் மாட்டேன்ப. அப்புறம் வேற என்ன செய்ய போற? நல்லா இழுத்து மூடிக்கிட்டு தூங்கு. மலரு என்னல? போக்க வை போன, காலங்கத்தால டென்ஷன் படுத்தாத, எனக்கு வேலை நிறைய இருக்கு, வை. சரி பாய். பாய். அப்புறம் மாதவி, டீ எல்லாம் குடிச்சாச்சா? இல்ல நான் காலையில டீ குடிக்க மாட்டேன். அம்மா போன்ல பேசுனது யாரு? உங்க சிஸ்டரா? ஆமா, என் தங்கச்சி. என்ன இப்படி பேசுறாங்க? நீங்க ஒரு வேளைக்கும் லாய்க்கு இல்லங்கிற மாதிரியே பேசுறாங்க. அவ அப்படி பேசுறான்னா அதுக்கு காரணம் நான் தான். ஒரு வேளைக்கும் லாய்க்கு இல்லாம தான் இருந்தேன். ஒரு வேலைன்னா ஒரு வேலை பார்க்க மாட்டேன். டீ குடிச்ச டம்ளரை கூட இங்க இருந்து அங்க எடுத்து கொண்டு போய் வைக்க மாட்டேன். அவ இப்ப பேசுனல்ல, டெய்லரிங் கிளாஸுக்கு நீ போக சொன்னா கூட போக மாட்ட, குக்கிங் கிளாஸ் போக சொன்னா கூட போக மாட்டேன், கிராஃப்ட் கிளாஸ் போக சொன்னா கூட போக மாட்டேன் அப்படின்னு என்ன திட்டுனல்ல. அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் என்னைய போக சொல்றான்னு அர்த்தம். அத நேரா சொல்ல வேண்டியதானே? அதுலதான் ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன சொல்றீங்கக்கா? நான் இதுக்கு முன்னாடி எங்க ஊர்லயே இந்த 3 கிளாஸுக்கும் போயிருக்கேன். போயிட்டு அவ ஒரு காரணம் சொன்னால, அந்த காரணத்தை சொல்லிதான் திரும்பியும் வந்திருக்கேன். அதைத்தான் அவ இப்ப குத்தி காட்டுறா. அப்படின்னாலும் குத்தி காட்டணுமா? இல்ல இல்ல, அவ குத்தி காட்டல, ஞாபகப்படுத்துறா. திரும்ப நான் அந்த கிளாஸுக்கெல்லாம் போகணும்னு சொல்றா. அப்படியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது எனக்கும் முதல்ல புரியல, அதுக்கப்புறம் தான் நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை இங்க அனுப்பி வச்சதே அவதான். ஆனா வேணுக்குனேன்னு என்கிட்ட பேசாம கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை இங்க அனுப்பி வச்சுட்டா. உண்மையிலேயே அவளுக்கு என் மேல ரொம்ப பாசம், எனக்காக என்ன வேணாலும் செய்வா. நானும் அப்படித்தான், அவ மேல ரொம்ப பிரியமா இருப்பேன். யாரு என்ன சொன்னாலும் கேட்காட்டினாலும் அவ ஒரு விஷயம் சொன்னா கேட்பேன். அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கா.
ஆனா நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு அவளுக்கு தெரியாது பாவம். அப்படியா? ஆமா மாதவி, நான் முன்னாடியெல்லாம் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன்னா பார்க்க தெரியாதுன்னு இல்லை, பார்க்க வளையாது. இன்னும் சொல்ல போனா என் வீட்டுக்காரரை கூட நான் சரியா புரிஞ்சுக்கல. அவளால தான் இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கோம். இப்பெல்லாம் நான் அரையும் குறையுமானாச்சும் சமைக்க பழகிட்டேன். குக்கர்ல தான்னாலும் சாப்பாடு வைக்க பழகிட்டேன். சின்னதா சிம்பிளா ஒரு ரசம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னும் பழகல. ஆனா போக போக ஒன்னொன்னா பழகிடுவேன். ஏதோ ஒரு ரசம் சாதம், ஒரு தயிர் சாதம், சிம்பிளா இட்லி சட்னி இதெல்லாம் தான் இப்ப வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கே என் வெற்றி என்னை எவ்வளவு பாராட்டுறாரு, என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா? இதுக்கு எல்லாம் காரணம் என் தங்கச்சி தான். அப்ப நீங்க இதை அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னா அவங்கள சந்தோஷப்படுவாங்கல்ல. சொன்னா அவ சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷப்பட்டு கொஞ்சம் நல்லா பேசிட்டான்னா எனக்கும் அவகிட்ட பேசணும், அவளை பார்க்கணும்னு தோணும். அப்புறம் நான் ஊருக்கு போவேன். ஊருக்கு போனா அவ்வளவுதான். அப்புறம் வேதாளம் பழையபடிக்கு முருங்கை மரம் ஏறிடும். அதுக்காக தான் அவளும் என் மேல இப்படி கடுகடுன்னு விழுகிறா. நானும் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கேன். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, அவ ஏதாவது ஒரு விஷயத்த எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினான்னா அந்த வேலையை நான் கத்துக்கிடணும்னு அவன் நினைக்கிறான்னு அர்த்தம். அவ அப்படி பேசினான்னா நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இப்ப அப்படித்தான் இவ்வளவு சமையல் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வெள்ளனை எந்திரிச்சு உட்காந்துருக்கிறது கூட அவளாலதான். சரி, அதையாவது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதைத்தான் சொல்றேனே. சொன்னா அதுக்கப்புறம் அவ எதுவும் சொல்ல மாட்டா. என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. பேசிட்டான்னா எனக்கு அவளை பார்க்கணும், ஊருக்கு போகணும்னு தோணும். ஊருக்கு போனா நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவேன். ஏன்னா என்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல, அதனாலதான் சொல்றேன். சரி மாதவி, இங்க டெய்லரிங் கிளாஸ் எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா? இங்க பக்கத்துலயே ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. என் கூட துணைக்கு வாரியா மாதவி? ஃப்ரீயா இருந்தேனா? இன்னைக்கு உனக்கு லீவு தானே? லீவு தான், ஆனா அவங்களுக்கும் லீவா தானே இருக்கும். என்னன்னு பாப்போம், பார்த்துட்டு ஏதாவது செய்வோம். சரி. அதே மாதிரி குக்கிங் கிளாஸ் எங்கேயாவது எடுக்கிறாங்களான்னு கேட்டு சொல்லு. சரி, கேக்குறேன். சரி, என்னைய பத்தியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னை பத்தி சொல்லேன். என்னை பத்தி என்ன சொல்ல? என் பேரு மாதவி. எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த குவார்டர்ஸ்ல இருக்கோம். வேற யாரும் வந்துட்டாங்கன்னா நாங்க காலி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பா இல்ல சர்வீஸ்ல. அதனால வெற்றி சார் இங்க குடி வர போறாருன்னு தெரியவுமே நான் கொஞ்சம் பயந்தேன். அப்ப நம்மள காலி பண்ண சொல்லுவாங்களோன்னு. ஆனா நல்ல வேலை, இப்ப நீங்க இருக்கீங்கல்ல அந்த பிளாக்ல ஏற்கனவே இருந்தவர் கரெக்டா காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால எங்களை அவங்க காலி பண்ண சொல்லல. அப்புறம் ஒருத்தர் உன்னைய பார்க்க வந்தாரு நேத்து. அவரா? அவர் எங்க அத்தா மாதவன், எங்க அப்பாவோட தங்கச்சி பையன். அவரும் நீங்க லவ் பண்றீங்களா? ஆமா, சின்ன பிள்ளையில இருந்து. எங்க பேரை கூட பாத்தீங்களா? மாதவன் மாதவி. எங்க மாமா என் அத்தானுக்கு மாதவன் பேர் வச்சதுனாலதான் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கும் மாதவின்னு பேர் வச்சாரு. பேர்ல கூட எங்க 2 பேருக்கும் பொருத்தம் அப்படி இருக்கணும்னு அவருக்கு ஆசை. எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இப்ப அவங்க வீட்டுல வசதி இல்லைன்னு சொல்லி எங்க அம்மா என்ன அவருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சொந்தமா வீடு கூட இல்லாத வெறும் பையன்னு சொல்லி சொல்லி என் அத்தானை எப்ப பார்த்தாலும் நோகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் என் அத்தா இப்ப எனக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஓ, அதுக்குதான் உங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமா, எனக்காக கட்டுற வீடு. அந்த வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு நான் போக கூடாதான். அவங்க மட்டும் போயிட்டு கையை காட்டிட்டு வந்துருவாங்களாம். இது நல்லா இருக்கே. ஆமா, எங்க அத்தானுக்கு ஒரு தம்பி இருக்காரு, பேரு அருண். அப்ப கிரகப்பிரவேசம் முடிஞ்சதும் சீக்கிரமே கல்யாணம் தான். கண்டிப்பா, யாரு சம்மதிச்சாலும் சம்மதி கேட்டினாலும் நான் என் அத்தானை தான் கட்டிப்பேன். உங்க வீட்டுல நீங்க 2 பேர் தானா? நானு, என் தங்கச்சி, எங்க 2 பேருக்கும் மூத்தவர் ஒரு அண்ணன் இருக்காரு. சரிங்கக்கா. அக்கா, எங்க அத்தானோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நீங்களும் வாங்க. நான் எங்க அத்தா கிட்ட சொல்லி உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க சொல்றேன். நானா? எனக்கு இந்த ஊர்ல எங்கேயும் போய் வர தெரியாதே. சாரோட வாங்க, அவருக்கு தெரியும்ல. சரி, அப்ப அவர் இருக்கும்போது பத்திரிக்கை கொடுக்க வர சொல்லு. சரி, இப்ப இல்லையோ? ஆமா, நேத்து நைட் டியூட்டின்னு போனாரு, இனிமே தான் வருவாரு. சரிங்கக்கா. சரி, அப்ப நான் போய் ரெடி ஆகுறேன். எங்க அத்தா இன்னைக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கணும்னு. சரி. சார் வீட்ல இருந்தாருன்னா நாங்க 2 பேரும் பத்திரிக்கை கொடுக்க வர்றோம். சரி, வாங்க. சரி, அப்புறம் பாப்போம். டியூட், இன்னைக்கு வெள்ளனே எந்திரிச்சிட்டீங்க போல. எஸ் டியூட், மைனி போட்ட டீயை குடிக்கிறதுக்காக இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். குமார் அண்ணாத்தையும் தான் ஆரையானதுக்கு அப்புறம் இங்க வர்றதே கிடையாது. இன்னைக்கு தான் அவரும் வந்திருக்காரு. எனக்கு எங்கடா நேரம் கிடைக்குது? அப்ப இன்னைக்கு மட்டும் வந்திருக்க? இன்னைக்கு லீவ் இல்லடா. ஏன் இதுக்கு முன்னாடி உனக்கு லீவ் விட்டதே இல்லையா? சரிடா, சிஸ்டர் கையால காப்பி குடிக்கிறதுக்கு வந்தேன், போதுமா? குமாரனே, அப்படி உண்மையை ஓப்பனா ஒத்துக்கணும்னே. குமாரண்ணா, நான் இத்தனை நாளா இங்கதான் இருந்தேன். ஒரு நாள் கூட டீ குடிக்கிறதுக்கு வரல. அப்படி போடு. போதுமாடா, சண்டையில விட்டுட்டீங்கல்ல? இல்ல, நான் சண்டையெல்லாம் போடல, சும்மா தான் கேக்குறேன். அப்படி இல்லம்மா,
நீங்க காலேஜுக்கு வேற கிளம்பணும்ல, அதுவும் இங்க பக்கத்துல என்ன பரவாயில்ல, மதுரை வரைக்கும் போகணும். இதுல நான் வேற வந்து எனக்கு வேற டீயை போட்டு உங்களுக்கு தேவையில்லாம லேட் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக தான் வர்றது இல்ல. பொய் பொய். நான் இங்க இருந்தாலும் மாமாவும் அவராதான் டீ போட்டு குடிப்பாரு, முத்துவும் அவராதான் டீ போட்டு குடிப்பாரு. நீங்க வந்தா உங்களுக்கும் சேர்த்து அவங்க போட்டு கொடுக்க போறாங்க. ஆனாலும் நீங்க வரல. சரிம்மா வெண்ணிலா, உண்மையை ஒத்துக்கிறேன். சிஸ்டர் இந்த வீட்ல இவ்வளவு நாளா இல்லாம கருப்பை முகம் ஒரு மாதிரியா இருந்தது. வந்தா பேசுவான், சிரிப்பான். ஆனா அதெல்லாம் மேலுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையா அவன் முகத்துல இருந்து சிரிப்பு மனசுல இருந்து வராது. அது எனக்கு பாக்குறதுக்கு என்னமோ மாதிரியா இருக்கும். அதனாலதான் வேலை இருக்குன்ட்டு ஓடிடுவேன். என்னைய விடுங்கடா. நீங்க எல்லாம் ஏன்டா இத்தனை நாளா வரல? நாங்க எப்பவுமே எப்பயும் வரமாட்டோம்லனே. மலரக்கா இங்க வீட்டுல இருந்தாலுமே நாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவோம். சரி, ஆமா, வேலை கிடைச்சதுக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னீங்களே, அதான் மலரக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நின்னீங்க. வந்துட்டாங்கல்ல, கொடுங்க. கொடுத்துருவோம். நேரத்தை அதை பத்தி பேசியாச்சு. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க சிஸ்டர், என்னைக்கு ஹோட்டல் போலாம்? ஹோட்டலுக்கா குமாரண்ணா? ஹோட்டலுக்கு போக வேண்டாமே. வேண்டாமா? ஏன் சிஸ்டர்? இல்ல, நம்ம வீட்லயே இங்கேயே சமைச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ஐசையும் கூப்பிடலாம். வீட்லனா இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டம்ல சிஸ்டர். அதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம். இது நல்ல ஐடியா. வெண்ணிலா, உனக்கு ஓகேவா? ஏங்க அப்படி சொல்றீங்க? ஹோட்டலுக்கு போவோமே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு வெண்ணிலா. ப்ளீஸ், நம்ம இங்க வீட்லயே சமைச்சு சாப்பிடுவோமா? சரிக்கா, அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்துடலாம். நான் என்னன்னு அப்புறமா தனியா சொல்றேன். என்ன? சரி சிஸ்டர், சரி வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்தா நல்லா இருக்கும். கூடி உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா நம்மளும் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப அப்படியே கூடி பேசிக்கிட்டே ஆளுக்கு ஒரு வேலையா ஈஸியா பாத்துடலாம். ஆமா, ஆனா ஃபுல் செலவு நான் ஏத்துக்கிறேன். ஆமா, அப்புறம் என்ன, நம்ம வருவாய்த்துறை போயிட்டு சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருவாரு. என்ன ஆரை சார்? அடே கூட வாங்கடா. போமா அண்ணாத்த. அப்புறம் மலரக்கா, என்னென்ன காய்கறி எல்லாம் வெட்டி கொடுக்கணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க கரெக்டா பார்த்து வெட்டி கொடுத்துறோம். ஆமா ஆமா, நீங்க காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டீங்கன்னா அடுப்புல வச்சு இறக்குறது தான் வேலை. ஈஸியா பண்ணிடலாம். இந்த மசாலா அரைக்கிறது, மஞ்சப்பொடி அரைக்கிறது எல்லாம் எங்க டியூட் பாத்துக்கிடுவாரு. என்ன டியூட்? நானா? இந்த மசாலா அரைக்கிறது, மிளகா அரைக்கிறது எல்லாம் கருப்பாய்க்கு தான் சரி. அவ தான் எல்லார் தலையிலயும் நல்லா மிளகா அரைச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கா. அதனால அந்த வேலையை அவகிட்ட கொடுத்தா கரெக்டா பாப்பா. பாப்பா பாத்தீங்களா, கரெக்டா வந்துட்டா. ஹோட்டலுக்கு போனோமா, ஆர்டர் பண்ணோமா, சாப்பிட்டோமா, கையை கழுவுனோமா, வந்தமான்னு இல்லாம வீட்டில் உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருப்பா. பார்த்தா, ஏய் தினமும் வீட்டில் தானே சமைக்கிறோம். பாப்பாக்கா, வீட்லயே எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்து ஒன்றா சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்க்கா. ரொம்ப நாள் ஆச்சு. போன வருஷம் திருவிழாவுக்கு பண்ணோன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கூட முழு ஆடு தூக்கிட்டு வந்தேன். ஆமா, மலரக்கா, உங்க அண்ணன் அதை தோல் மேல தூக்கிட்டு வந்தாரு. எங்க அண்ணனா? ஆமாக்கா, அதுக்கு ஒரு பாட்டு வேற அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்ததுக்கு. கொஞ்சம் கூட சோறு வச்சு சாப்பிடலக்கா. அந்த மட்டன் குழம்புக்குள்ளேயே முங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருந்தாரு. எங்க அண்ணனுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். சிஸ்டர், அப்போ என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துறீங்களா? நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க குமாரண்ணா, நீ எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவே இல்லை இதை பத்தி. நீங்க சொன்னா அவர் மாட்டேனா சொல்ல போறாரு. இல்ல, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். சரி, கேட்போம். அண்ணன் எங்க? அண்டா வந்துட்டாரு. என்ன எதுக்கு என்ன தேடுறீங்க? இல்லடா, நேத்து ட்ரீட் வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதான் ஹோட்டலுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்லயே சமைச்சுக்கலாம்னு சிஸ்டர் சொல்றாங்க. சரி, நாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டோம். ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்கிறாங்க. அதுக்கு தான் உன்னை தேடணும். அவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்க சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் எது? செஞ்சிருவோம். என்னங்க, சரிதானே சிஸ்டர்? அப்ப லிஸ்ட் எழுதி தர்றீங்களா? அந்த மைனி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிய போகுது. அவங்க கிட்ட கேளுங்க. என்ன மைனி எழுதி கொடுத்துருங்க. அப்படியே வேலையை என் தலையில கட்டிட்டா நைஸா. இல்ல மைனி, இத்தனை பேருக்கு எவ்வளவுன்னு எனக்கு அளவு தெரியாதுல்ல காய்கறி எல்லாம். அதனால நீங்களே பார்த்து எழுதி கொடுத்துருங்க. சரி வாடா அரை, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எழுதுவோம். இப்படித்தானே உங்களுக்கு? வாடா. போங்க. சரி, அப்ப நாங்களும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரோம். காலங்காத்தால எந்திரிச்சதுமே ஓடியாந்துட்டோம். சரிங்கண்ணா, போயிட்டு வாங்க. என்ன வாரம்னே? சீக்கிரம் வந்துருங்கடா. இன்னைக்கு பொழுதுக்கும் இங்கதான் ஒடியாந்துருவோம். டியூட், போயிட்டு வரேன் டியூட். பை டியூட். அண்ணாத்த, பாப்பா அண்ணாத்த. போதும்டா. போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு எத்தனை தடவைதான் சொல்லுவீங்க? போயிட்டு வாங்க டக்குனு.
எங்க ஏறி நின்னுகிட்டு இருக்கானுங்க பாரு. ப்ரோ நீ டீ குடிச்சிட்டியா? எங்க கொடுத்தா தானே. உனக்கு ஸ்பெஷலா இஞ்சி டீ இருக்கு ப்ரோ, எங்களுக்கெல்லாம் ஏலக்காய் டீ. ஏன் பேபி, நான் இத்தனை நாள் இங்க இருந்திருக்கேன், ஒரு நாளாவது நான் டீ போட்டு கொடுத்து நீங்க குடிச்சிருக்கீங்களா? நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் மாமாவும் போட்டுக்குவீங்க. நாங்களா போட்டாலும் உனக்கும் சேர்த்து தானே போடுவோம். இப்ப மட்டும் அதே மாதிரி போட்டு குடிக்க வேண்டியதானே? இப்ப மட்டும் அக்கா போட்டு கொடுக்கணுமா? அட பப்பரமிட்டா, உனக்கு வேலையை குறைக்கலான்னு பார்த்தா அதுக்குமா போட்டிக்கு வருவ? பாவம் புள்ள அவசர அவசரமா வேலையெல்லாம் பார்த்துட்டு காலேஜுக்கு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிச்சு குளிச்சுட்டு வரதுக்குள்ள நாங்க உனக்கு டீ போட்டு வைப்போம். சரி, இப்பயும் அதே மாதிரி பாவமே அக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே டீ போட்டு கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு லீவுங்கிறதுனால மைனி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. நாளைக்கு மைனி ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அப்போ ப்ரோ தான் போடுவாரு. அப்படியா மாமா? ஆமாம்மா. இங்க பாரு வெண்ணிலா, எப்பவுமே மைனி மட்டுமே டீ போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. காலையில மைனி போட்டாங்கன்னா சாயங்காலம் ப்ரோ போடுவாரு, காலையில ப்ரோ போட்டாருன்னா சாயங்காலம் மைனி போடுவாங்க. ஷிஃப்ட் மாத்திக்குவாங்க. அப்ப அதே மாதிரி தான் நம்மள இருக்கணுமா பேபி? இந்த கபாலி டியூட் கூட சேர்ந்து சேர்ந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல தெரியலைன்னா தலையை கவுந்துக்கிறது. அக்கா, ஹோட்டலுக்கு ஏன் போக வேண்டான்னு அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, என்னதுக்கா? எதுக்கு? குழந்தனார் கேஸ் இன்னும் 2 நாள்ல ஹியரிங்க்கு வருதுன்னு சொன்னார் இவரு. அதுக்கு எந்த ஒரு முடிவும் தெரியாம நம்ம பாட்டுக்கு வெளியே குடும்பத்தோட போய் கொண்டாடிக்கிட்டு இருக்க வேண்டாமேன்னு பார்த்தேன். பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. அட ஆமாக்கா, கரெக்டு தான், நம்ம வீட்லயே இருந்துக்குவோம். அதை முதல்ல என்ன ஏதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நினைச்சேன். ஆமா சரிதான்க்கா, முத்துவும் ஜாமீன்ல தான் வந்திருக்காரு, தேவையில்லாம வெளியே இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம். அதான் பார்த்தேன். சரிங்கக்கா, அப்ப காய் வாங்கிட்டு வரட்டும், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி, சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு போய் குளிங்க பேபி. ஏன் இப்ப நான் குளிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? மசாலா அரைக்கணும்ல, போங்க. அப்ப முடிவே பண்ணிட்டீங்க என்ன எங்களை தான் வச்சு வேலை வாங்குறதுன்னு? பாருங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஓகே. என்னங்க 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 ஏங்க இங்க பாருங்க. சொல்லுங்க. எங்கங்க நிமிர்ந்தே பார்க்க மாட்டேங்கிறீங்க, பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க, எங்க போறேங்க, இன்னும் 1 ரூபாய் டீ கொடுக்கல. போட்டு வச்சிருக்கேன். அது ஆறி போயிருக்கும்லங்க, எனக்கு சூடா வேணும். சீனி போடாம தான் வச்சிருக்கேன், இன்னொரு சுட வைக்கட்டுமா? தங்கப்பிள்ள, எல்லாருக்கும் சேர்த்து நீங்க சமைக்கிறதுனா வேலை அதிகமா இருக்கும்லடா. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கலாங்க, லேசா தான் இருக்கும். நானே நேற்று குமார் கிட்ட சொல்லுவோன்னு நினைச்சேன், தம்பியோட கேஸ் முடியறதுக்கும் ஹோட்டல்ல இந்த மாதிரி வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டான்னு. அதான் நேற்று நைட்டு சொன்னீங்கல்லங்க எல்லாத்தையும், அப்பவே நான் யோசிச்சேன். குழந்தனார் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு தான் அவரை தரையிலேயே நீங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்குன்னு வெளியே போனால் பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்கல்ல, அதான் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு பார்த்தேன். சரி, சிம்பிளா சமைங்க. என்ன சமைக்கிறதுன்னு அத்தை கிட்ட கேட்டுக்கிறேங்க. சரி கேட்டுக்கோங்க. நம்ம கேட்டுட்டு வரட்டுமா? சரி, அதை கேட்டுட்டு வாங்க. டீ எப்போ கொடுப்பீங்க? இந்த சுட வச்சு தாரேன். அது அங்கிட்டு திரும்பிக்கிட்டு தான் சொல்லணுமா? எங்க வாங்க. நீங்க எதுக்குங்க இப்படி வைக்கப்படுறீங்க காலையில இருந்து? வாங்க, நான் போறேன். அடே சரிடா, நான் ஒன்னும் கேட்கல, ஒரு டீயாவது கொடுத்துட்டு போங்க. வாங்க, நான் போறேன். அடே அடே வாங்க, போயிட்டேன். இந்த சுதந்திர நாட்டுல ஒரு மனுஷன் 1 ரூபாய் டீ குடிக்க முடியலையே.